எந்த சட்டத்தின் வழியா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். நேரம் சொல்றது ஓகே, நேரம் கருதி நம்ம சட்டம் இருக்கு முடியாத அதிகாரிகளை கேட்டா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க டேபிளோட உட்கார்றவங்க, ரவுண்ட்ஸ் போகிறது இல்ல. ரவுண்ட்ஸ் போறவங்க நாம 45 வாட்டி நாம தான் அனுபவிக்கிறோம். எந்த பிரச்சனை காவல்துறையா பேரிகார்டு வைக்கிறியா நம்ம தான் கேட்கறாங்க. நீங்க காவல்துறை சம்பந்தப்பட்டவங்க கூட இங்க வர சொல்லணும். எல்லா துறைகளும் துறைகளை சொல்லுவா, எல்லா துறையுடைய அதிகாரிகள் வந்தாதான் இந்த ஊருடைய வளர்ச்சிக்கு நாம உழைக்க முடியும். நாம மட்டும் சொன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதிகாரம் கூட பல பேர்கிட்ட இருக்குது. நாம ஆலோசனை சொல்லலாம், அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணலாம், அவங்க தேவையான உதவிகளை மட்டும் தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஆனா மக்களுக்கு தெரிஞ்சது கவுன்சிலர் 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 அவ்வளவுதான். பேரிகார்டு இல்ல, உடனே நம்ம கவுன்சிலர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க முனிஷன் நகர்ல, நீங்க உடனே பேரிகார்டு போடுறாங்க. யார்கிட்ட சொன்னாலும் பேரிகார்டு போடுறது இல்லை. அதனால எல்லா துறையும் இங்க வந்தா இந்த நகரத்துடைய வளர்ச்சிக்கு, இந்த நகரம் நீங்க சொல்றீங்க இந்தியா உலகத்திலேயே 13வது இடத்துல மிக வேகமாக வளர்கிறது, உகந்த இடம், மக்கள் வசிக்கிறதுக்கு மிக அருமையான இடம் சொல்றீங்க. அதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு வேகமா நம்ம செயல்படணும். நான் ஒரு பொழுது மேலே எங்க மக்கள் குடியேறிட்டே இருக்காங்க. தொழிற்சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் லேவட்டுகளும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 4 லேவட் 5 லேவட் நம்ம அப்ரூவ் பண்றோம். இந்த கூட்டத்தை கூட 2 லேவட் அப்ரூவ் பண்றோம். இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நம்ம உள்கட்டமைப்புகளை செய்யணும் இல்ல, நமக்கு அது கடமைகள் இருக்கு இல்ல. வெளியே ஆள் நிற்கிறோம், மனு கொடுக்குறோம், அங்க போனா எங்கேயுமே தலை காட்ட முடிய மாட்டாங்க. ஒரு டீ கடைக்கு போக முடியல, பொதுமக்களுக்கு போகல, விசேஷங்களுக்கு போக முடியல, சாவுக்கு போனா கூட அங்க கேட்கறோம். சார் இங்க குடல் பத்திக்கிச்சு, நீங்க இதெல்லாம் அனுமதிக்காதீங்க சார். அவங்களுக்கு நான் என் பொறுப்பில் சொல்ல முடியாது, சட்டத்தில் இடம் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் உடனே செய்து கொடுக்கணும் சார், கவனத்துக்கு கொண்டு வரோம். நம்ம நினைச்சு எதுவாக செய்யலாம், தீர்மானங்கள் போடுங்க. அரசு நீங்க கொண்டு போன உடனே செய்யும். மயோனஸை பத்தி யார் சொன்னா? யாரோ ஒரு அதிகாரியில ஒரு மக்கள் பிரதிநிதி தான் சொல்லியிருப்பாங்க மயோனஸ் விஷத்தன்மை. எந்த ஆக்ட்ல இருக்கு முட்டையில இருந்து தயாரிக்கிற மயோனஸ் தடை செய்யணும். இது என்ன மேடம், நாங்கள் வாழ்வோமா சாகுமா? இந்த கலர் பாருங்க, எல்லா தனித்தனி போர்டில் பிடிச்சிட்டு வந்தது. வேணும்னா அனுப்புங்க, நீங்கள் எங்கே வேணாலும் அனுப்புங்க. 5 போர்டில் 5 கலர், 5 போர்டில் 5 கலர். நாங்கள் வாழணுமா இல்லை சாகணுமா? இல்லை நாங்கள் உண்ணாவிரதம் ஏற்கனவே சொல்லியாச்சு, வேணும்னா என்னை சாக சொன்னால் சத்தியாக போயிடுவேன். இந்த மாதிரி இருக்கிறது. நான் எவ்வளோ 6-7 மாதம் இந்த இது பண்ணிட்டு இருக்கேன், பேசுகிறேன் ஒழியா திருப்பி யாரான ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாராங்க. நம்ம மேயர் சார்ட்டும் கமிஷனர் சார்ட்டும் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு யாராவது ஒரு ரெஸ்பான்ஸ். மக்கள் சாகணும்னு இருக்கிறீங்களா? இல்லை இதுக்கு என்ன மேடம்? இப்போ நான் ஜட்ஜுக்கும் அனுப்பியிருக்கேன் ஒரு மேடம்க்கு, அது போன மாதம் 4ஆம் தேதி அனுப்பினேன். அப்புறம் யாரோ கோபாலாச்சாரியோ யாரோ அவருக்கு மெம்பர் ஆஃப் தி இதுக்கு ட்ரிபியூனல்ல என்ன அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு இன்னும் எனக்கு வரல. ஆனால் இது இப்படி இருந்தால் எப்படி மேடம் நாங்கள் வாழறது இருக்குது? எங்களுக்கு காவேரி தண்ணி கூட கொடுக்குறது இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் பாவப்பட்டவங்க, இங்கே இருக்கிறவங்க மீதி இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்க. எங்கள் வார்டுக்கு 17, 18, 19, 20க்கும் ஒரு வாரத்துக்கு அது ஒரே ஒரு டேங்க் மட்டும் வரும். அந்த 24 வார்டுக்கு சேர்ந்து நாங்கள்லாம் எங்கள் உயிரோட இருக்குமே இல்லை, அப்படியே போயிடுமே இல்லை. எங்களுக்கு எதான எங்களுக்கு 40 ஏக்கரை பிடிங்கி அனுப்பிட்டாங்க. எதானே இருந்தால் பிடிங்க, நாங்கள் ஓடி போயிடுறோம். அந்த எங்கன்னா காட்டுக்கோ எதானே இருந்தால் இந்த சொத்து எடுத்துட்டு எங்களுக்கு விவசாயம் பண்ணி பொழிக்கிறாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் பொசிஷனோட முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் வரோம்ல, வீடு கம்பெனிக்கு கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணுவோம். எது முக்கியம் இது பாருங்க, இது எல்லாம் இப்போ நீங்களே எடுத்து போய் டெஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் தனித்தனி போர்டு தான். நான் வேணா வீடியோ எல்லாம் CD கூட வச்சிருக்கேன், நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். இது சார் 1 வருஷம் ஆதாயத்து மேலே இருக்கிறதே ஆளுங்க இருக்கு. கீழே இருக்க பூமியில செக் பண்ண முடியாது சார். பிரச்சனை இருக்கு. சீக்கிரம் சார் ஆணையர் கொஞ்சம் நேரம் வந்தாங்க, விசில் அடிச்சாங்க, 4 வாட்டர் யூஸ் பண்ண போறாங்க. அவரே சொல்லி மேடம் வந்தாங்க, பார்த்துட்டு அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இல்லை இப்போ கூட சீக்கிரம் பாதாள சாக்கடை கோயிலோட போகிறது, ஃபேக்டரி போட போகிறது, அது முடிஞ்சோன்னா நான் கொடுத்துறேன். முடிஞ்சோன்னா அதே மாதிரி நான் இந்த முறை நம்முடைய இவரை பார்க்கும்போது கூட அதிகாரிகளை பார்க்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வார்டு வயசுக்கு எந்தெந்த வார்டில் பாதாள சாக்கடை பணி நிறைவேற்றப்பட்டு அந்த வார்டை நிதி தந்து அந்த அணியும் ரோடு போடுறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலையும் இப்போ பார்க்க கிட்டத்தட்ட 14 கோடி கொடுத்துருக்காங்க ரோடுக்கு. அது பாதாள சாக்கடை பணி நடக்காத இருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்கூலில் எப்படி பெரிய இஷ்யூவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சின்ன மழைக்கு பைபாஸ் எல்லாம் தண்ணி வருது. காரணம் நம்ம தேர்ப்பட்ட ஏரி, ராமநாயகன் ஏரி, சந்திராமி தர்கா ஏரி, இந்த 3 ஏரியிலிருந்து வர அவுட்லெட் ரோட்டில் வர்றதுனால தான் நம்ம அந்த பிரச்சனை வருது. இப்போ அதுக்கு 130 கோடி நம்மளுடைய தமிழக அரசாங்கம்
இன்றைக்கு கூடிய சீக்கிரமே வந்து அந்த திட்டம் நிறைவேற உள்ளது. அந்த ராஜகாலைகள் எல்லாம் தூர்வாரி அதை கண்டிப்பாக ட்ரைனேஜை கட்ட போகிறாங்க. அதனால் அந்த பிரச்சனை நமக்கு கூடிய சீக்கிரம் தீர்வு. கோபாலபுரத்தில் வந்து ரோட் போட்டிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி வந்து அப்படியே நிற்குது. அந்த ட்ரைனேஜ் வேணும் வந்து நாங்கள் ஒரு 4 மாசமா கேட்டுகிட்டே இருந்தோம். நான் லெட்டர் கூட கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கான முயற்சி யாருமே எடுக்கல. தண்ணி வந்து ரோட்லேயே தேங்கி நிற்குது. ஆனால் அந்த ரோட் போட்டு யூஸ் இல்லாமல் இருக்குது. எல்லாம் சுற்றி தான் வராங்க, வேலையிலேருந்து சுற்றி தான் வருவாங்க. அந்த ரோட்லேருந்து போகிறதுக்கு வந்து ட்ரைனேஜ் தண்ணி ஃபுல்லாகவே நிற்குது, மேலே நிற்குது. அதை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி இயர் 4 கமிஷனருக்கு 4 வாட்டி லெட்டர் கொடுத்துருக்கேன். ஆனாலும் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. கமிஷனர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, அதை வேற மட்டும் நடக்கல. இதுக்கெல்லாம் நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணுங்க. அதே மாதிரி தர்கா ட்ரைனேஜ், அப்புறம் போர் தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு 15 வார்டுல. சம்மர்னால we definitely need a board ma'am. சமாதானம் பண்ணல. ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் விட்டுருக்காங்க ஒகேனக்கல் தண்ணி. வார்டு 15 போர்ட் ஃப்ளஷிங் அண்ட் நியூ போர்ட் வச்சுருக்காங்க. ரெண்டு வருது. அப்புறம் சமாதானபுரம் பார்க் டெவலப்மெண்ட் மேம் ஃபென்சிங் போட்டு 6 months ஆச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் சார்பாக யாரும் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஆனா திருப்பி வரவே இல்லை. அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ரீசன். நான் லாஸ்ட் மீட்டிங் வரல, அதுக்கு முன்னாடி மீட்டிங் வந்து தேர்ட் மந்த். அப்போ புதுசாக அந்த ஒரு ஜாயின் பண்ண சொன்னாங்க. நான் என்னுடைய வார்டில் வந்து இறந்துட்டாரு. அது மாதிரி பெரிய கிரவுண்டுக்கு போகிறோம், அங்கே தண்ணி இல்லை. உடனே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஈசாக்கிட்ட பேசணும். ஈசா நீங்கள் பேசுனீங்க இல்லை, நீங்கள் தான் எனக்கு வந்து ஃபோனில் சொன்னீங்க நான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. நாங்களும் வந்துட்டு ரெடி பண்ணுற உடனே டேங்கில் தண்ணி வருமா தொல்லையான லாஸ்ட் நாங்களே டேங்க் தண்ணி பர்ச்சேஸ் பண்ணி 3 பாடி இருந்தது. 3 பாடியும் நான் ரெடி பண்ணி அன்பெயிட் பண்ணுறதுக்கு அங்கேயே இருந்தேன். பட் இது வரைக்கும் அங்கே வந்து புது கனெக்ஷன் எதுவும் கொடுக்கல. தண்ணியை வந்து கம்மியாக தான் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கடைசி ஒரு பயணம். உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். ஏன் இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சிருக்கீங்க? நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை சார். நான் புதுசாக ஒருத்தராக ஜாயின் பண்ண போனவொடனே சேர்த்து கொடுத்துறேன் சார். சார் அன்னைக்கு வந்து அந்த செல்வகுமார் ஜெயந்த் பண்ணி கொடுத்தா நீங்களும் சரி பேசுறீங்க. அந்த ஏரியா கிட்ட இல்லை. ஆனால் கனெக்ஷன் கொடுக்கல சார். சிவசேகர் சார், நீங்கள் தான் பண்ணிட்டீங்க சொன்னீங்க. ஹேப்பி பர்த்டே சிவசேகர் சார். நான் மைக் கொடுங்க. மயானத்துக்கு வந்து பைப் லைன் கொடுத்தாங்க. அது மோனோஜெல் செட்டில் அதிமுக சார்பாக செட்டில் கடைசியாக சொல்லுவோம். மாநகர சார்பாக சொல்லுவோம். நீங்க இது ஃபர்ஸ்டாக முடிச்சிடலாம். நான் இப்போ நம்ம கடைசியாக போயிடுவாங்க. ஏற்கனவே போயிடுவாங்க. பார்ட் 1 போயிட்டாங்க, பார்ட் 2 போயிட்டாங்க. அவங்க எல்லாம் பேசினா நாங்கள் வெயிட் பண்ணோம், போயிட்டாங்க. இப்பயே அதை முடிச்சிடலாம். உயிரிழந்த குடும்பங்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்காக அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மாநகராட்சி சார்பாக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துகிறோம். இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கோடி வச்சிருக்காரு. அதுக்கு 45 வார்டு சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் தான் நிறையா நம்ம பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸர்ஸ் வந்து அதிகாரிகள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் ஓசூரை பொறுத்தவரைக்கும் நிறைய ஃபண்டு கொடுத்துட்டே இருக்காரு கவர்மெண்ட்டில். ஆனால் எல்லாருக்குமே தெரியும், இது பப்ளிக்கும் தெரியணும். எனக்கு தெரிஞ்ச மட்டும், ஏன்னா பப்ளிக்கும் தெரியாது நம்ம செஞ்சது தெரியாமல் போகும். அதனால் நீங்கள் நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ணல இந்த இதில். அதனால் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. அதை நம்ம அதிகாரிகளை தான் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு ரோட் போடும் போது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு
என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அது பார்க்க மாட்டீங்க. அதனால தான் மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் செலவு செஞ்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரோடு 10 கோடி ரோடு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 கோடியில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட அது வெளியில் பப்ளிக்கில் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபீஸர்ஸு ரோட் போடும் போதாகட்டும், ஒரு ட்ரைனேஜ் எடுக்கும் போதாகட்டும், அந்த மிக்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து செஞ்சால் தான் நல்ல பேர் வரும். நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்காரு இதில். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையே இருக்கும். ஐஎஸில் இந்த ரிங் ரோடு, ஏன்னா 162 கோடியில் வந்து நம்ம கவர்மெண்ட்டு ரிங் ரோடு போட்டாச்சு. ரிங் ரோடு மீன்ஸு அந்த தனி ரோடு, சிஷா ஸ்கூல் ரோடு, ராய்கோட்டா ரோடு 162 கோடியில் போட்டாச்சு. அந்த ரோட்டில் போடும்போது நல்லா போட்டிருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. இருந்தாலும் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல லைட் இல்லை. தயவுசெய்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த லைட்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸு, ஏன்னா பர்டிகுலராக நானே சொல்கிறேன், எங்கள் அம்பாள் நகரில் அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் நைட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துட்டார். தயவுசெய்து அந்த இடத்துல வந்து முன்னாடி லைட்டு அந்த ஐமாஸ் லைட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த ஐமாஸ் லைட்டெல்லாம் எடுத்தாச்சு. எடுக்கும்போது இப்போ என்னன்னா அந்த 4 ரோடு கிராஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருக்கும். இது 2வது ஆக்சிடென்ட்டு. தயவுசெய்து நீங்கள் அது இந்த ரிங் ரோடு பாயிண்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ ரோட் போடுற இடத்துல வந்து எல்லாமே ஒரு எஸ்டிமேட் கொடுத்து உடனே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு உயிர் போச்சுன்னா நீங்கள் சொன்ன ரோட்ஸ் எல்லாம் வந்து கலெக்டர் பார்த்துட்டு சிஎஸ்ஆர் வந்து சென்டர் பண்ணி எல்லாம் லைட் போட்டு கண்டிப்பாக பண்ணுங்க சார். ஏன்னா நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை தான் நம்ம ரோட்லாவே நம்ம ஸ்பாயில் ஆகிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு சைட் ஸ்டெப்ஸ் வர மாதிரி, வயசானவங்களுக்கு பேப்பர் பாக்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, உட்காந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்து நான் கேட்டிருந்தோம். லெட்டர் மூலியமாகவும் சரி, மீட்டிங்லும் சரி நான் அதுதான் பேசினேன். பட் அந்த வந்து 18 lakhs அதுவும் சாங்ஷன் ஆச்சு. NH7 கான்ட்ராக்ட்காக தான் அதை எடுத்து பண்ணாங்க. இன்ஜினியர் வந்து ராஜேந்திரன் சார் எங்களுக்கு என்ன பிளான் காமிச்சாங்கன்னா, சரி நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கணுமோ அதுதான் எங்களுக்கு வந்து பிளானை வந்து காமிச்சாங்க. பட் அது நடந்து முடிஞ்சது ஒரே சைட் போர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது 12 years ஆச்சு அந்த ஒரு போர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. பப்ளிக் வந்து இப்போ கேட்குறாங்க, நீங்கள் என்ன மேடம் எங்ககிட்ட சொன்னீங்க, இது மாதிரி க்ளீன் பண்ணி கட்டி கொடுக்குறாங்க, இது மாதிரி பப்ளிக் பேசுகிற வயசாக பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமான நிலைமையில இருக்குது, நீங்கள் இதுக்கு எது ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் சார்? கண்டிப்பாக வந்து பாருங்கள் கமிஷன் சார் பார்த்து தயவு செஞ்சு நாங்கள் என்ன கோரிக்கை கேட்டோமோ அது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பப்ளிக் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கொடுத்தாங்க, 5 கல்லை வெட்டி கொடுத்தாங்க. அந்த கல்லை வெட்டி போடும்போது 4 கல்லை கொடுத்தாங்க. அது டமால் பண்ணி எடுக்கும்போது அந்த மண்ணு கல் எதுவும் கிடைக்கல. பேச்சர் ரோடு போடும்போது ஒரு 3-4 ரோடு அவர் மண் அப்படி அப்படியே அந்த வீடு முன்னாடி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. எடுத்து சொல்லி கான்ட்ராக்ட் நிறைய வாட்டி சொல்லலாம். அந்த கல்லை வெட்டி போட்டாங்களும் சரி, ரோடு போட்டாங்களும் பேச்சர் ரோடு 3 மாதம் ஆச்சு. மோட்டர் எடுக்க முடியாமல் விட்டாரு. அதுக்கு வேற மோட்டர் நம்ம இறக்கி இப்போ 3 மாதம் தான் தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால தண்ணிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. சார்கிட்டே போய் சொல்லிட்டு போனேன். உடனே அவர் சொன்னார், இன்னும் இது வரைக்கும் அது அந்த நடவடிக்கை இல்லை. அதே மாதிரி 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே இருக்க ஒரு போர் சாங்ஷன் பண்ணுங்க, அது இன்னும் இது வரைக்கும் போடலாம். ஏன்னா நீங்கள் பாட்டு ஃபோன் பண்ணுங்க, அவர் ஃபோன் எடுக்கல. இந்த நேரத்தில் போர் போடுறது, இந்த நேரத்தில் போர் போடுறது, எதுக்கு அந்த மாதிரி ஆளை கான்ட்ராக்ட் கொடுக்குறது நம்ம இதில் அப்படின்னா. அதே மாதிரி இந்த கல்வெட்டு எவ்வளோ மாதம் ஆச்சுன்னா, இது ஆரம்பிச்சுட்டு 1 மாதம் ஆச்சு, சும்மா நோண்டிட்டு போயிருக்கேன், வேலை செய்யுது. அந்த பேக்கேஜ் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்து விட்டு 6 மாதம் ஆயிருக்குது அவருக்கு. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க நம்ம வேலை கொடுக்கணுமே. வணக்கம் சார். சார் நம்ம பகுதியில் வந்து ரோட் டு டோர் கனெக்ஷன் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே லாஸ்ட் மீட்டிங்கும் அதுதான் சொன்னேன். இந்த ரேட்டு ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. டோர் டு டோர் கலெக்ஷன், இந்த குப்பையை வந்து டோர் டு டோர் கலெக்ஷன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் கிரீஷ் சாருக்கு சொன்னேன், ஆளுங்க வரல, பற்றாக்குறை அப்படின்னாங்க. ஸோ அது கொஞ்சம் இம்மிடியட்டாக, ஏன்னா ஜனங்க எல்லாமே எடுத்து போய் குப்பையெல்லாம் எடுத்து போய் ட்ரெயினில் போட்டுருவாங்க. திரும்பி ஏகப்பட்ட ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடுது. தென் வந்து ட்ரைவுக்குள்ளே இருக்குது மண், அது எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் நம்ம பேசணும்.
இல்லதே ஒன்றும் அதிகாரம் தென் என்ஹெச்சில் வந்து நம்ம ரோட்ஸ்க்கு அந்த பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் அப்படியே லாஸ்ட் டைம் அதே ப்ராப்ளம் சொன்னோம். இந்த டேட் நம்ம அசோக் லைலுக்கு முன்னாடி அந்த என்ஹெச் சர்வீஸ் ரோட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆகிடுது டிராஃபிக் இருக்குது. மெயினாக வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம். தென் அசோக் லைலுக்கு முன்னே தள்ளுவண்டி இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைமே மேடம் சிஹெச்ஓ மேடமுக்கு ஒரு பார்வைங்க அப்படின்னாங்க. இன்னும் இந்த டேட் அது ஏன்னா எல்லாமே கவர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க பேக்கிங் எல்லாம். இல்லை மேடம் ஸ்டில் ஆமாம் மேடம் எல்லா கடையிலையும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது இந்த டேட்டு. இருக்குது சார். அப்புறம் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த சப் சென்டர்ஸ் ஒன்று கேட்டிருந்தோம் எங்கள் வார்டுக்கு. அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் சார். மேடம் 10 இடம் கொடுத்துருக்கோம் நான் இன்னுமா அப்படி சரிங்க மேடம், தேங்க்யூ. அதே போல் மேடம் சார் இந்த பட்டா இதுக்கு துணை மேயர் சார் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு இந்த சர்வே எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே இவங்க நம்ம சார் வந்து ரெவன்யூ தான் பண்ணுறாங்க. அவங்க யாருக்கு சொல்லுவாங்க நம்மளுக்கெல்லாம் நம்மக்கிட்ட எல்லாம் இது. ஏன்னா அவங்க டெய்லி ஒன்று புதுசாக கேட்டுட்ருக்காங்க. மாநகராட்சியோட டேக்ஸ் பில் எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. சில பேர் இந்த இபி வாங்கியிருக்கணுன்றாங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் நம்ம கார்பரேஷன் சைட்லேருந்து அது ஏன்னா மேடம் இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இது விஷயம். இப்போ நடக்க போகுதுன்றப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்களுக்கு. ஸோ இவங்க க்ரைட்டீரியா அந்த இது செக்லிஸ்ட்டே நிறைய ஒரு பெருசாக லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா எங்கேருந்து அவங்க ரெடி பண்ணிட்டு வருவாங்க? இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அது அவங்க பொசிஷனில் இருக்காங்களா இல்லையான்றது அது மினிமம் க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டேன். நடைமுறை நான் உங்களை கேட்டோன்னா நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இது தமிழ்நாடு மொத்தம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டேன். அன்னப்ரூவல் லேவட்டு நிறையா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மாநகராட்சிக்கு சேர்ந்துருக்கனால அன்னப்ரூவல் லேவட் நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த 5வது வார்டில் எடுத்துக்கணும்னா எல்லாம் அன்னப்ரூவல் தான். இப்போ நம்ம மாநகராட்சியில் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. அவங்க எந்த அடிப்படை வசதியும் செய்ய மாட்டாங்க. ஏதோ ரோஜா விட்டு க்ளீன் பண்ணுவாங்க, 4 கல் நட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. லாஸ்ட்டுக்கு நம்ம மாநகராட்சிக்கு நாங்கள் தான் கஷ்டப்படணும். தயவுசெய்து அதை கொஞ்சம் கலெக்டர்கிட்ட யார்கிட்ட பேசுங்களோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டணும். அதே போல் இந்த யூஜிடிக்காரங்க எல்லாம் பேசிட்டாங்க. அவங்களுக்கு தயவுசெய்து ஒரு வார்டிலையும் எந்தெந்த ஏரியா வயசு ஒரு மாவட்ட உறுப்பினருக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்து சொல்லுங்கள். இப்போ என் ஏரியா என் 5வதோட இயற்கை நகரில் 4 தெரு இருக்கு. 2 தெரு செஞ்சிருக்காங்க, 2 தெரு செய்யல. இது வந்து எங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி இது வருது என்னன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. எங்கள் மாநகராட்சி அலுவலருக்கே தெரியாது, கமிஷனருக்கும் தெரியாது, ஈக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அப்படி செய்கிறீங்க? நீங்கள் முதல்ல தெரியப்படுத்துங்க. எந்த இடத்துல செய்யலாம், எப்போ செய்யலாம், எங்களுக்கு முறையாக தெரியப்படுத்துறதுக்கு அப்புறம் செய்யுங்க. அதே போல் நம்முடைய மாநகராட்சியுடைய ஊழியருக்கு தயவு செஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நல்லா ஒத்துழைப்புங்க. அவர் சின்ன பிரச்சனை அவர் சொல்லும்போது அதெல்லாம் நம்மளுக்கு வேதனையாக இருக்குது. ஒரு மயானம் சொல்கிறாரு, அவருக்கு 3 முறை சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு பைப் லைன் வாங்க முடியலன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் உடனே நிறைவேற்றி தந்தால் நம்ம இந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மக்களுக்காக நம்ம வேலை செய்யலாம். அதே மாதிரி உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தான் கேட்குறாங்க. அதனால் அந்த வேலைகளெல்லாம் விரைவில் முடித்து தர வேண்டும் என்பதை என்னோட கேட்டுக்கொண்டு நல்ல கூட்டத்துக்கு வரவேற்கிற அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.